வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். கடந்த வாரமே இந்த வீடியோவை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணோம். பட் பல்வேறு காரணங்களால அந்த வீடியோ நம்மளால பண்ண முடியல. அதற்கப்புறம் த்ருவ் ரத்தியினுடைய வீடியோவை நம்ம பார்க்க நேர்ந்தது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பாக நேற்றைய தினம் த்ருவ் ரத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ த்ருவ் ரத்தியோட வீடியோ பார்க்கும்போது நம்மளும் நிச்சயமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பான ஒரு பொய்யை ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற பெயரில் இவர் பரப்பிட்டு இருக்காரு. இதை நிச்சயமாக மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தணும் அப்படின்ற அந்த முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த மூத்த பத்திரிகையாளர் யாரு, அவர் என்ன பொய்ய பரப்புனாரு, அண்ட் இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவர் நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஆண்டு விழா 5வது ஆண்டு விழா நினைக்கிறேன் சாணக்கியாவோட. அந்த நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு. பேசிட்டு சாணக்கியாவினுடைய பார்வையாளர்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு கேள்வி பதில் செஷன் நடக்குது. அந்த செஷன்ல ஒரு பார்வையாளர் ஒரு கேள்வியை ரங்கராஜ் பாண்டே கிட்ட முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பாக எல்லாரும் பாஜகவை இப்படி அம்பலப்படுத்திட்டு இருக்காங்களே, கேள்வி கேட்கறாங்களே. ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எந்த அளவுக்கு பாஜக ஒரு நேர்மையான கட்சி, பாஜக ஊழலை ஒழிக்க வந்திருக்கக்கூடிய கட்சி, பாஜக பிளாக் மணி எல்லாம் திரும்ப ரிட்ரீவ் பண்ண வந்திருக்காங்க நம்பின நபர்களுக்கெல்லாம் அது ஒரு மிகுந்த ஏமாற்றமாக தான் அமைஞ்சிருக்கும். அது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கு. ஒரு பிக்கஸ்ட் ஒரு மிரட்டுற கும்பல், மக்களை மிரட்டி பெருநிறுவனங்களை மிரட்டி பணம் பார்க்கிற ஒரு கும்பல் பாஜக. அதனுடைய தலைவனாக மோடி இருக்காரு. நேரடியாக ராகுல் காந்தி குற்றம் சுமத்திருக்கார். அப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்துல ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை பாஜக சந்திச்சிருக்கிறது தான் உண்மை. ஸோ இது தொடர்பாக ஒரு ஜென்யூனான கன்சர்ன் அவர் கேட்கிறாரு. பாஜக எல்லாரும் தப்பா பேசுறாங்களே, பாஜக எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல முறைகேடு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலை அவர் முன்வைக்கும் பொழுது அந்த கேள்விக்கு பாண்டே சொன்ன பதில் ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துனுச்சு. எப்படி மேடையில இவ்வளவு கான்பிடென்ட்டா இவ்வளவு பொய்ய, அதாவது ஒரு வரியில இவ்வளவு பொய் சொல்ல முடியுமான்ற அளவுல நிதியமைச்சர் மேல இருக்காங்க, பாஜக கூட்டணியில இருக்க டிடிவி தினகரன் இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் மேடையில வச்சுக்கிட்டு அந்த மக்கள் முன்னாடி நிறைய சேனல்ஸ் அதை ஷூட் பண்றாங்க. அவங்க முன்னாடி கான்பிடென்ட்டா எப்படி இவ்வளவு பொய் பேச முடியும் அப்படின்றது உதாரணமாக அவ்வளவு பொய் அந்த விவகாரத்துல பாண்டே அவர்கள் அடிச்சு விட்டுருக்காங்க. சும்மா அப்படியே இஷ்டத்துக்கு வாயில வந்த விஷயத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அந்த விஷயம் எல்லாமே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பாக தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் அந்த நியூஸை. எவ்வளவு மோசடியான ஒரு திட்டமா இருக்கு, அதாவது அவர் எந்த அளவுக்கு பில்டப் பண்ணிருப்பார் அப்படின்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எவ்வளவு நேர்மையான திட்டம் தெரியுமான்ற அளவுக்கு அவர் உருட்டிருப்பாரு. ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு கேள்வி. இவ்வளவு நியாயமான, நேர்மையான, ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு திட்டம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்னா ஏன் உச்சநீதிமன்றம் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லணும், அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கு அப்படின்ற வார்த்தை உச்சநீதிமன்றம் ஏன் பயன்படுத்தணும்? அது பை கான்ஸ்டிடியூஷன் பை ஆல் மீன்ஸ் அது சரியா இருக்கு அப்படின்னா அந்த திட்டம் தொடர வேண்டியது தானே. எதனால அதை ஸ்கிராப் பண்ணணும்? உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதது பாண்டேக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க அறிவுக்கெல்லாம் மேற்பட்ட அறிவு பாண்டேக்கு இருக்கா? ஏன் உச்சநீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? அப்புறம் உச்சநீதிமன்றம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஒரு கம்பெனி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுவும் இவ்வளவு கோடிகள், 500 கோடி, 400 கோடி, 395 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொடுக்குறாங்களா? என்ன சேவை பண்றாங்களா அவங்க மக்களுக்கு? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு, அதுவும் ரூலிங் பார்ட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கொடுக்குறாங்கனாவே ஆப்வியஸா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் கொடுக்குறாங்கன்ற இந்த அடிப்படையில தான் யார் பணம் கொடுக்குறான்ற அந்த விஷயம் மக்களுக்கு தெரியாமே இருக்கு, மக்களினுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கு, மக்களுக்கு தெரியாம இந்த திட்டம் இருக்குன்ற அடிப்படையில் தானே இந்த திட்டத்தை ஸ்கிராப் பண்றாங்க. இதை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்றாங்க. அதையே அப்படியே மாத்திருப்பாரு. அதுல நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, முதல்ல 2019 இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் திட்டம் கொண்டு வந்தப்போ அப்படின்னு இருப்பாரு. 2019 அந்த திட்டம் கொண்டு வரல. 2018 இருந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. 2018 இருந்து 2024 வரைக்கும் பாண்ட்ஸ் விற்கப்பட்டிருக்கு, வாங்கியிருக்காங்க. பாஜகவுக்கு, காங்கிரஸுக்கு, எல்லா கட்சிக்கும் போயிருக்கு. அதனுடைய பெரிய ஒரு லாபத்தை பெற்ற கட்சியாக பாஜக இருக்கு. ஃபண்டமெண்டலாவே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பாக அவர் பேசும்பொழுது அவர் ஆரம்பிக்கிறதே போயில தான் ஆரம்பிக்கிறாரு. 2017 நடக்குது. 2018 பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. 2019 ஆண்டு நடந்த தேர்தலையே பாஜக பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க, எல்லா கட்சியும் வாங்கியிருந்தாங்க. பாஜக பெருவாரியாக பணத்தை பெற்று இருந்தது. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டலாகவே இருக்கக்கூடிய உண்மை. இப்போ ஆரம்பமே அந்த 2019 சொல்றதே பொய். 2019 இருந்து 2024 வந்ததை இஷ்யூ பண்ணுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது. 2018 to 19 கொடுத்த உச்சநீதிமன்றம் கேட்கல, அவ்வளவுதான். மற்றபடி 2018 பாஜக ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்கு. 2018 to 19 4000 கோடி ரூபாய்க்கு மேல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கப்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல 90% கிட்ட பாஜக ஒரு பெரிய பங்கை 2018 to 19 பாஜக வாங்கியிருக்காங்க. அப்போ ஆரம்பிக்கிறதே பொய். அதுக்கப்புறம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் மணி டிரான்ஸ்ஃபர்ஸ். அதாவது நீ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக மட்டும்தான் பணம் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொய்ய, ஒரு அபாண்டமான பொய்ய அதே மேடையில அதே ஒரு வித்தின் செகண்ட்ஸ்ல இத்தனை பொய்யில அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் போய் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஒன் ஆஃப் த வேஸ், ஒன் ஆஃப் த மீன்ஸ். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியாகவும் பணம் கொடுக்கலாம், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக மட்டும்தான் பணம் கொடுக்க முடியும்,
தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக மட்டும்தான் பணம் கொடுக்க முடியும் சொல்றது பொய், பச்சை பொய். அந்த பச்சை பொய் அப்படியே மேடையில சொல்றாரு அவர். இப்போ எலக்ட்ரல் ட்ரஸ்ட் இருக்கு, ஒரு தனிநபர் போய் பணம் கொடுக்கலாம், 20,000 வரைக்கும் அதுக்கான சீலிங் இருக்கு, போய் பணத்தை கொடுக்கலாம், நிறுவனங்கள் கொடுக்கலாம். ஸோ இவ்வளவு மீன்ஸா இருக்கும், அந்த கட்சி வந்து கணக்குல காட்டணும், அவ்வளவுதான், யார் கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க, போயிருக்காங்கன்றத. மற்றபடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக மட்டுமே அதை வந்து சோர்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லா பணமும் அதன் வழியாக தான் போகும், எல்லா பணமும் அதன் வழியாக தான் வந்திருக்கு அப்படின்ற அந்த பொய்யை வந்து பரப்பியிருக்காரு. அப்போ அது ஒரு பொய். திரும்ப இன்னொன்னு சொல்றாரு, அது என்னன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக எந்த நிறுவனம் பணம் கொடுத்துருக்காங்க, எந்த கட்சி எவ்வளவு வாங்கியிருக்கு, இது எல்லாமே தெரியும். ஆனா எந்த நிறுவனம் யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, இந்த நிறுவனம் திமுக கொடுத்துருக்கு, இந்த நிறுவனம் பாஜக கொடுத்துருக்கு, ஏன்ற ஒரு நிறுவனம் வந்து பாஜக கொடுத்துருக்கு அப்படின்ற தகவல் மட்டும் தெரியாது. மற்றபடி எந்த நிறுவனம் போய் எவ்வளவு 1000 கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்கியிருக்காங்க, ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி போய் 1000 கோடிக்கு பாண்ட் வாங்கியிருக்குன்ற தகவல் வந்து தெரியும். பாஜக 1000 கோடி ரூபாய் பாண்டை மாத்தி பணமாக மாத்திருக்குன்ற தகவல் மக்களுக்கு தெரியும். ஆனா ரிலையன்ஸ் தான் பாஜக கொடுத்துதான் தெரியாது. ஏன் அப்படின்னா ரிலையன்ஸ் தான் பாஜக கொடுத்துதான் தெரிஞ்சதுன்னா, இங்க தமிழ்நாட்டில் இப்போ ரிலையன்ஸ் வந்து பாஜக கொடுத்துருக்காங்கன்ற தகவல் இருந்ததுன்னா உடனடியாக இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு போய் அவங்கள்ட்ட கரண்ட்டை கட் பண்ணிடும், தண்ணி குடிக்காதுன்னு பழைய விஜயகாந்த் படத்து டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுவும் அப்பட்டமான பச்சை போய். யார் யாருக்கு பணம் கொடுக்குறா, எந்த கட்சி எவ்வளவு வாங்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்றாங்க, எல்லாரும் ஃபைட் பண்றாங்க. யாருக்கு எவ்வளவு காசு போகுதுன்னு தெரியல, யார் கொடுக்குறான்னு தெரியல, யார் வாங்குறான்னு தெரியல. அண்ட் இவ்வளவு நாள் வந்த பணம் எல்லாமே கட்சிகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் காமிச்ச விவரம் எவ்வளவு வச்சிருக்காங்கன்றது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வழியாக மக்கள், என்ஜிஓஸ், தன்னார்வ அமைப்புகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சண்டை போட்டு உச்சநீதிமன்றத்துல போய் எலெக்ஷன் கமிஷன் போய் இப்படியான தகவல் தானே வெளியே வந்திருக்கு இது வரைக்கும். இவ்வளவு நாள் வந்து வெளிப்படையாக பாஜகவுக்கு இவ்வளவு காசு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக வந்ததுன்னு யார் தெரிவிச்சா, எந்த நிறுவனம் வந்து நாங்க இவ்வளவு பணம் கொடுத்தோன்ற தகவல் எங்க வெளியே வந்துச்சு? இது எல்லாமே மறைமுகமாக இருக்கு, எதுவுமே தெரியல. ஆனா ஒரு பெரிய பணம், ஒரு ஹெஃப்டிசம் வந்து தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு, பாஜகவுக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த காசு யார் கொடுக்குறான்னு தெரியல, ஆனா எல்லாம் பாஜக கொடுக்குறானுங்க. கோடி கோடியா கொடுக்குறானுங்க, 1000 கோடியில கொடுக்குறானுங்க, 500 கோடியில கொடுக்குறானுங்க. எதுக்கு கொடுக்குறானுங்க, ஏன் கொடுக்குறானுங்க? இன்னொரு பக்கம் அந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இன்டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பொய். அதாவது எந்த நிறுவனம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியும், எந்த கட்சி வந்து என்கேஷ் பண்ணதுன்னு தெரியும், ஆனா யார் யாரு கொடுத்தாங்கன்றது மட்டும் தான் தெரியாதுன்னு திரும்பவும் ஒரு பொய். அதுவும் அப்பட்டமான பொய். இது எதுவுமே உண்மை கிடையாது. யார் யாரு கொடுக்குறா, எந்த கட்சி எவ்வளவு வாங்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. இதான் உண்மை. இவ்வளவு கேவலமாக இந்த ஸ்கீம் இருந்ததுனாலதான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இன்னைக்கு ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கு அப்படின்றதை சுட்டிக்காட்டி அன்கான்ஸ்டியூஷனல் வார்த்தையை பயன்படுத்தி. அப்போ இதையும் மீண்டும் மக்களிடையே அப்பட்டமாக ஒரு மேடையில் நிற்கிறோம், கொஞ்சம் கூட நம்ம பொய் சொல்றோன்ற கூச்சமே இல்லாம ஒரு பச்சை பொய்யை தெரிந்தே பரப்புகிறார். திட்டமிட்டு தெரிந்தே இந்த விஷயத்தை மழுங்கடிக்க செய்வதற்காக அப்படியே பச்சையான பொய் மேடையில வந்து பரப்புறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒயிட் மணி மட்டும்தான். இங்க வந்து பிளாக் மணிலாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒயிட் மணி மட்டும். அதாவது இதெல்லாம் வந்து இத கொஞ்சமாச்சும் அடுக்குமா, நியாயம் வேணாமா, என்னென்ன சொல்றாரு பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாருங்கன்ற அளவுக்கு இதுல வந்து வெறும் ஒயிட் மணி மட்டும் தான். எஸ்பிஐக்கு வந்துட்டாலே அது வந்து ஒயிட் மணி மட்டும்தான். பிளாக் மணிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து குழுக்க வைக்க போல வந்திருக்க ஆடியன்ஸ் வந்து பாருங்க, பாஜக 1000 கோடி ஒருத்தன் வாங்கினா கூட அது ஒயிட் மணியா தான் வாங்கும், பிளாக் மணிலாம் வாங்க. ஏன் அங்க இருக்கிற நிறுவனம் யாரு, என்னென்ன நிறுவனம், வந்திருக்க பேர்லாம் எங்க இருக்கானுங்க, யாரு, எந்த கம்பெனி அது, எங்க ஒரு கம்பெனி இத்தனை வாட்டி 25 கோடி கொடுத்துருக்கு, பேர் தெரியாத கம்பெனி, ஊர் தெரியாத கம்பெனி, அட்ரஸ் இல்லாத கம்பெனி, உப்மா கம்பெனின்னு சினிமாவில் சொல்லுவாங்க, யாருனே தெரியாது, திடீர்னு வச்சு உப்மா கம்பெனி வச்சு படம் எடுக்க வராங்கன்னு சொல்லி பணத்தெல்லாம் உருவிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி உப்மா கம்பெனின்னு கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை உப்மா கம்பெனி உள்ள இருக்கு, அதெல்லாம் யாரு, எங்க இருந்து வந்தாங்க? இப்ப வந்து பிளாக் மணியே வரல, அதானி அம்பானி வந்து கொடுத்துட்டாங்க, அதானி அம்பானி பாஜக, அதானி அம்பானி பாஜகன்னு பேசினாங்களே, அதானி அம்பானி எங்க கொடுக்கவே இல்லையே, காணுமே லிஸ்ட்ல அப்படின்றாரு. அவ்வளவு நேர்மையாளர்கள் அதானி அம்பானினா ஏன் கொடுக்கலன்ற கேள்வி நான் திரும்ப பாண்டியட்டையே கேட்கிறேன். நான் ஒரு கட்சியை ஆதரிக்கிறேன், அந்த கட்சி நல்ல கட்சியா நான் நினைக்கிறேன், அந்த கட்சி மக்களுக்கு நல்லது பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த கட்சிக்கு நான் ஏன் காசு கொடுக்காம இருக்கணும்? அதானி ஏன் காசு கொடுக்காம விட்டாரு? உங்களோட வாதத்துக்கே வரலாம், அதானி கொடுக்கல, அம்பானி கொடுக்கல, பாஜக நேர்மையாளர்கள் அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் கூட ஏன் அதானி அம்பானி கொடுக்கல? வெளிப்படையாக கொடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் பயப்படுறாங்க? அப்போ அதானி அம்பானி கொடுக்கவே இல்லையா? இதை வந்து இன்னைக்கு பிறகுற குழந்தை இந்த சொன்னா கூட அதை நம்புமான்னு நமக்கு தெரியல. ஆனா சிரிச்சிரு காரி மூஞ்சிலாம் துப்பும், இதெல்லாம் போய் நம்புறியா நீ, மனுஷாணி நானா கேட்கும் அந்த குழந்தை. அதானி அம்பானி வந்து பாஜகவுக்கு கொடுக்கல அப்படின்னு பாண்டே சொல்றாப்புல. ஏன்னா அபிஷியலா வரலையா, வந்திருக்க பேஜஸ்ல எங்கேயுமே காணும், அதானி அம்பானி பேரே காணும். அதானி ஏன் கொடுக்க மறுத்திருக்காரு? வெளிப்படையா ஓப்பனா கொடுக்கலனா அதானி என்னென்ன பேர்ல கொடுத்திருக்காரு, எந்த கம்பெனி, எத்தனை ஷெல் கம்பெனின்ற பேர்ல கொடுத்திருக்காரு? ஏன்னா இன்னைக்கு வந்து பிளாக் மணி உள்ள வரதுக்கான ரூட்டை கிளியர் பண்ணி விட்டது யாருன்னா பாஜக தான். ஒரு கம்பெனி 3 வருஷம் ரன் ஆயிருக்கணும், அதனுடைய
லாபத்துல வர ஆவரேஜ்ல 7.5% சீலிங்கை தாண்டாம ஒரு பணம் வந்து கட்சிகளுக்கு கொடுக்கலாம்ன்றதான் இதுக்கு முன்னாடி இருந்த திட்டம். அதை ஓவர் ரூல் பண்ணது யாரு? அதை மாத்தியது யாரு? அதை மாத்தியது பாஜக தானே. ஒரு கம்பெனி எவ்வளவு வேணா பணம் கொடுக்கலாம், அது லாஸ்ல இருக்கலாம், நஷ்டத்துல இருக்கலாம், அவங்க லாபம் இவ்வளவுதான் இருக்கணும்ன்றத சொல்ல வேணாம், அவங்களுடைய அந்த கணக்குகள்லாம் காட்ட வேணாம், எவ்வளவு வேணா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து காசு கொடுக்கலான்ற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? இதை மாத்தினது யாரு? இந்த சட்டத்திட்டத்தை மேற்கொண்டது யாரு? பாஜக தானே. அப்போ இதை அவங்க மேற்கொள்றாங்க அப்படின்னாலே, அதாவது நேரடியா நான் அந்த வீட்டுல வந்து ஒரு தீயை வச்சு கொளுத்தினாதான் வீட்டை கொளுத்தி விடலாம் கிடையாது. வீட்டுல அப்படி தட்டி விட்டும் கொளுத்தி விடலாம், சாணி உருண்டையை தூக்கி விட மேல போட்டு கூட கொளுத்தி விடலாம், எப்படி வேணா கொளுத்தி விடலாம் வீடை. அதாவது டைரக்டா வந்து இப்படி தீப்பந்தத்தை வச்சு வீட்டை கொளுத்தி விடல, வேற வழியா தானே கொளுத்தி விட்டான். அப்ப அது வந்து பிரச்சனை இல்லை, டைரக்டா நான் வந்து கொளுத்தினாதான் பிரச்சனை அப்படின்றாரு பாண்டி. அப்போ இன்னைக்கு குவிக் சப்ளை செயின் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது டைரக்டா ரிலையன்ஸோட லிங்க்ல இருக்குன்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. 395 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. மும்பை பேஸ்டு சிவசேனா கொடுத்துருக்காங்க, பாஜக கொடுத்துருக்காங்க. யார் அவங்க? அந்த நிறுவனம் யாரு? நேரடியாக அம்பானியை கை காட்டுது. இன்னைக்கு அதானி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக உருவெடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து போர்ட் அவர்கிட்ட தான் இருக்கு, ஏர்போர்ட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாலேயே ஒரு அனைத்து அதிகாரமும் பொருந்திய நபர்னா அதானி தான். அவர்கிட்ட இல்லாத ஏர்போர்ட்ஸ் இல்லை, போர்ட்ஸ் கிடையாது, பிசினஸ் கிடையாது. ஹிண்டன்பர்க் அறிக்கையில அவர் எவ்வளவு பெரிய மோசடி செஞ்சிருக்காருன்னு அவர் மீது டைரக்டா அலிகேஷன்ஸ் வச்சாலும் அமலாக்கத்துறை அவர் வீட்டு கதவை தட்டாது, இன்கம் டாக்ஸ் அவர் வீட்டு கதவை தட்டாது, சிபிஐ அவர் வீட்டுக்கு போகாது. மிகப்பெரிய அதிகாரம் பொருந்திய நபராக அதானி இருக்காரு. பாஜகவினுடைய நேரடி ஆதரவாளராக அதானி இருக்காரு. அதானி என்னுடைய வளர்ச்சி பாஜக வளர்ச்சியோட நம்ம ஒப்பிட்டு தான் பார்க்கணும். பாஜக வந்த அப்புறம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக அதானி உருவெடுக்கிறாரு. நேரடியாக அவருக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற டைஸ் உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கிற அதானி ஏன் பாஜகவுக்கு நேரடியாக பணம் கொடுக்கல? நார்மலா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாரோ தெரிஞ்சவங்க நின்னா கூட என்னால முடிஞ்ச ஒரு 1000 ரூபாய் என்னால கொடுக்க முடியும். அப்ப இவ்வளவு பெரிய தொழிலதிபர், இந்தியாவினுடைய முக்கியமான தொழிலதிபர், பாஜகவினுடைய ஆட்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல சொத்தை சம்பாதிச்ச ஒரு தொழிலதிபர் ஏன் நேரடியாக பாஜகவுக்கு கொடுக்கல? அவர் நேரடியாக கொடுக்கலன்னா எந்த ஷெல் கம்பெனில அவர் பணம் கொடுத்திருக்காரு? எத்தனை ஷெல் கம்பெனிஸ் அவர் பயன்படுத்தியிருக்காரு? எவ்வளவு 1000 கோடி கொடுத்திருக்காரு? ஏன்னா நேரடியாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தெரிஞ்ச முக்கியமான விஷயம், ஒன்று பணம் கொடு, இல்லைனா இடி வரும், இல்லை சிபிஐ வரும், இல்லை இன்கம் டாக்ஸ் வரும், ஏதாவது ஒன்று நான் உனக்கு அனுப்புவேன் அப்படின்றது தான் மோடஸ் ஆப்பராண்டியா இருக்கு. நீ எனக்கு பணம் கொடுத்துட்டா நான் இதெல்லாம் விட்டுருவேன், இதெல்லாம் வராது. நீ பணம் கொடுக்காம இருந்தா இதெல்லாம் உனக்கு வரும். பணம் கொடுக்குறியா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கான பல தகவல்கள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு, நம்மளும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அதானி அம்பானி நேரடியாக பணம் கொடுக்கல? ஏன் மறைச்சு கொடுக்குறாங்க? அப்படின்னா ஷெல் கம்பெனி சொல்லியா கொடுத்துருக்காங்களா? அப்படி ஷெல் கம்பெனி சொல்லியா கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு 1000 கோடி பிளாக் மணியா பாஜகவுக்கு வந்து சேர்ந்திருக்கு? பிளாக் மணியை ஒழிப்பதற்காக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பாஜக வேற சோர்ஸ் மூலமா பிளாக் மணி வாங்குதுன்னா அவங்க யாரை ஏமாத்துறாங்க? அண்ட் இது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா இவர் யார் அப்படின்ற கேள்வி வந்து நம்ம முன்னோக்கி வரும்போது அப்புறம் போற போக்கில் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போறாரு. அதனால பிளாக் மணி எல்லாம் ஒயிட் தான். அப்புறம் 4 பேர் கைத்துறாங்க அந்த இடத்துல. சூப்பர், ஆமா ஆமா, பாஜக வந்து பிளாக் மணி எல்லாம் ஊக்குவிக்காது, எதா இருந்தாலும் ஒயிட்டா தான் பண்ணும், நாதாயத்தனம் பண்ணாலும் நாசுக்கா தான் பண்ணுவோன்ற மாதிரி அது வந்து நாங்கள் வந்து ஒயிட்டா தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒயிட் மணி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு இமாலய போய் அது என்ன அப்படின்னா, பாஜக 6000 கோடி வாங்கியிருக்கு, மீதி 11,000 கோடி வந்து யார் வாங்கினாலும் அமித்ஷா கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே போற போக்குல, ஏன்னா இவர் தெரியுது இவரே நல்லா நம்ம வந்து பீலா தான் விட்டுட்டு இருக்கோம், போய் தான் சொல்லிட்டு இருக்கோம், அமித்ஷா இழுத்து விட்டுலாம், ஏன்னா அமித்ஷா ஆல்ரெடி போய் சொல்லி மாட்டிக்கிட்டாரு, இப்போ நம்ம அவர் பேர் சொல்லிட்டா நம்ம தப்பிச்சலான்ற மாதிரி அமித்ஷா வந்து உள்ள எடுத்துட்டாரு. அது என்ன அப்படின்னா, இந்தியா டுடே கான்க்ளேவ்ல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தீர்ப்பு வந்த பிறகு அமித்ஷா கொடுக்குற ஒரு பேட்டி, அதுல வந்து பாஜக வந்து 6000 கோடி வாங்கியிருக்கு, மீதி இருக்க 14,000 கோடி எங்க, மீதி 14,000 கோடி வந்து எங்க போயிருக்கு அப்படின்ற கேள்வி வந்து அமித்ஷா முன்வைக்கிறார். அதாவது 6000 பேர் 303 எம்பி இருக்கும், 6000 கோடி வாங்கியிருக்கோம், நாங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோம், ஒரு எம்பிக்கு அப்படி கணக்கு போட்டா கூட ஒரு 30 கோடி அந்த மாதிரி வருது. ஆனா ஆப்போசிட்ல பாருங்க 14,000 கோடி மற்ற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேர்ந்து 14,000 கோடி வாங்கியிருக்காங்க. பெரிய காசு வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் போயிருக்கு. பாஜகவுக்கு வெறும் 6,000 கோடி தான் வந்திருக்கு. இத்தனைக்கும் பாருங்க, நாங்க 303 எம்பி வச்சிருக்கோம், இத்தனை மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கோம், கட்சிக்கு வேலை செய்யற ஆட்கள்லாம் இருக்காங்க, நீங்க அதெல்லாம் டிவைட் பண்ணி கடைசி வரைக்கும் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வருது. ஆனா எதிர்கட்சிகளை பாருங்க 14,000 கோடி வாங்கிருக்காங்க, அதாவது 20,000 கோடி கணக்கு அப்படின்னு பச்சையா வந்து இந்தியா டுடே கான்க்ளேவ்ல நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பச்சையாக ஒரு பொய்யை வந்து சொல்லியிருக்காரு. அதையே வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே மாத்தி உருட்டிருக்காரு. 11,000 கோடி மீதி எங்க 14,000 கோடி? பாஜக அகில இந்திய அளவுல பாஜக 6,000 கோடி வாங்கியிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல யார் வாங்கியிருக்கா? திமுக 14,000 கோடி வாங்கியிருக்காங்களே, மத்தவங்க வாங்கியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டை வந்து உருட்டிருப்பாரு. ஆக்சுவலா எவ்வளவு வந்தது இவர் சொல்ற இந்த 19லேருந்து 2024 வரைக்கும் எவ்வளவு வந்ததுனாலுமே 20,000 கோடி கிடையாது. அமித்ஷா சொல்ற மாதிரி 20,000 கோடியும் கிடையாது. இவர் சொல்ற மாதிரி மீதி 11,000 கோடின்றாருல அதுவும் போய் மொத்தமா வந்தது ஒரு 12,000 கோடி. அதுல 6,000 கோடி ரூபாய் பாஜக வாங்கியிருக்கு. அதாவது half ஆஃப் தி அமௌண்ட்டை பாஜக வாங்கியிருக்கு.
அடுத்ததாக இருக்கிற அந்த கால்குலேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 6000 கோடிக்கு அடுத்து வாங்கியிருக்கக்கூடிய கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ். அது 1900 கோடி கிட்ட வாங்கியிருக்கு. அடுத்து திரிணாமுல் காங்கிரஸ், அது 1300 கோடி கிட்ட வந்திருக்கு. அப்போ 6000 கோடி எங்க இருக்கு, மீதி இருக்கிற 1900 கோடி எங்க இருக்கு? 4000 கோடி காங்கிரஸுக்கும் இதுக்குமே வித்தியாசம். ஒட்டுமொத்தமாக 2019 இருந்து 2024 வரைக்கும் வந்து பார்த்தா 6000 கோடி, இது வந்து ஒரு 12000 கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி 6000 கோடி வித்தியாசம் வருது. அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. மற்ற கட்சிகளுக்கும் இவங்களுக்கும் வச்சிருக்க காசினுடைய அளவு வந்து அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே 16000 கோடி தான். கிட்டத்தட்ட எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் கொண்டு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு வித்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16500 கோடி கிட்ட வரைக்கும் தான் அவங்க வந்து வித்திருக்காங்க. ஏறக்குறைய 16,000 crores நம்ம வச்சுக்கலாம். அதுல 2018 இருந்து இப்போ வரைக்கும் 8000 கோடிக்கு மேல பாஜக வாங்கியிருக்கு. அதுல சரிபாதியான அமௌண்ட் வந்து பாஜக மட்டும் வாங்கியிருக்கு. மீதி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சேர்ந்து தான் மீதி இருக்க அந்த 8000 கோடியில் இருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ். அதாவது ஒருத்தன் எவ்வளவு பலம் பொருந்திய நபராக இருந்திருக்க முடியும், இவ்வளவு பணம் அவர்கிட்ட இருக்குன்னா எப்படி அவங்க வந்து எலெக்ஷன் அப்ரோச் பண்ணுவாங்க, எவ்வளவு காசை வச்சிருப்பாங்க, எவ்வளவு டிஃபரன்ஸ் இதுல இருக்கு. அப்போ இதை வந்து அப்படியே மாத்தி டேட்டாவை தப்பா பொய்யான டேட்டாஸை போலியான எண்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு. நேரடியா இங்க மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் மக்கள் முன்னாடி அவ்வளவு பேர் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் முன்னிலையில இவ்வளவு பச்சையான பொய்ய பரப்பி அந்த திட்டத்துக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு டேஞ்சரான நபர்கள் அப்படின்றத நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அப்படி வந்து அதை வந்து நார்மலைஸ் பண்றாரு. இங்க வந்து அவ்வளவு வாங்கிட்டாங்க, இவ்வளவு வாங்கிட்டாங்க, பணத்தை கொடு இல்ல நான் மிரட்டுவேன், பணத்தை கொடுத்துட்டு நீ உனக்கு நான் வேற ஸ்கீம் தரேன், அதாவது ஒரு திட்டம் தரேன், மக்கள் நல திட்டம் தரேன், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுக்குறேன், வேற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நான் உன்கிட்ட தரேன், அதை நீ பண்ணிக்கோ, அதுல நீ என்ன வேணா டேமேஜ் பண்ணிக்கோ, கொட்டேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு கம்மியான காசுல பண்ணி மீது அடிச்சு சுட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி தானே எல்லா சிஸ்டமும் நடந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம்னு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது காரணமே அதுதானே. நேரடியாக மக்கள் பணம் ஏதோ ஒரு வகையில இவங்க சூட்டிட்டு இருக்காங்க. கம்பெனிஸ் வந்து பாஜகவுக்கு பணம் கொடுக்குது, மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள்ல இருந்து இவங்க பணத்தை அடிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதானே இந்த திட்டத்தினுடைய அடிநாதமே. அப்போ இவ்வளவு ஒரு போலியான மோசமான ஒரு திட்டத்தை நம்ம தலையில கட்டிட்டு இதன் வழியாக பல்லாயிரம் கோடி ரூபாய ஒரு கட்சி அடிச்சிருக்கு. அந்த கட்சிக்கு ஆதரவாக மக்கள் முன்னாடி நின்று இவ்வளவு பச்சையா பொய்ய பேசுறாரு அப்படின்னா இவரெல்லாம் என்ன மாதிரியான நபர்கள் அப்படின்ற கேள்வி வந்து நம்ம முன்னுக்கு இருந்தோம். இந்த விவகாரத்துல பேசினது எல்லாமே வந்து அப்படி அவ்வளவு பொய். 2019 கொண்டு வந்தது பிளாக் மணிலாம் கிடையாது, 100% பியூர் ஒயிட்டு. அதானி அம்பானி கொடுக்கல, ஷெல் கம்பெனிஸ் இல்ல, பிளாக் மணி இல்ல. 6000 கோடி பாஜக வாங்கியிருக்கு, மீதி 11000 கோடி வந்து எதிர்கட்சிகள் வாங்கியிருக்கு. அவ்வளவு பொய். அப்போ இந்த பொய்களை இவங்க திட்டமிட்டு பரப்புறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு காலத்துல நம்ம இன்டெலெக்சுவலா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு இன்னைக்கு எஜுகேஷன் வந்து இன்னைக்கு எல்லா மக்களும் படிக்கிறது, எல்லா மக்களுக்கும் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்து எல்லாரும் படிக்கிறது, கேள்வி கேட்கறது, இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு ஆக்சசபிளா இருக்குது. இது எல்லாமே ஒரு 20-30 வருஷமா நம்ம வச்சுக்கலாம். அப்போ இவ்வளவு நாட்களாக படித்த இவர்கள், இதற்கு முன்னாடி ஊடகங்களை கட்டுப்படுத்தி கொண்ட இவர்கள் நம்மள்ட்ட எவ்வளவு பொய்களை சொல்லியிருப்பாங்க, என்னென்ன விஷயத்தை மறைச்சிருப்பாங்க நம்ம கிட்ட இருந்து உண்மைகளை, எவ்வளவு விஷயத்துக்கு நம்மளே கில்ட்டி ஆக்கியிருப்பாங்க, எவ்வளவு விஷயத்தை நம்ம வாயாலே தப்பா பேச வச்சிருப்பாங்கன்னா நம்மளால யோசிச்சே பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு பச்சையாக இன்னைக்கு டேட்டா எல்லா கையிலையும் போன் இருக்கு, எல்லாராலையும் ஒரு டேப்ல வந்து கண்டுபிடிக்க முடியும். கூகுள்ல போய் நம்மளால ஒரு டேப் பண்ணா we can find the details. அது எலக்ட்ரல் பாண்ட்ஸா இருக்கலாம், இசிஐல போய் நம்ம செக் பண்ணலாம், எல்லாராலையும் இன்னைக்கு போய் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும் போதும் கூட நம்மளாம் போய் தேட மாட்டோம், திரும்ப கேள்வி கேட்க மாட்டோம். இவங்க உடுற பீலாவை அப்படியே மக்கள் நம்புவாங்கன்னு நம்மள இவ்வளவு கேவலமா நம்மளாம் ஒரு முட்டாள நினைக்கிறதுனால தான் இவங்களால மேடையில ஏறி இவ்வளவு அப்பாண்டமான பொய்யெல்லாம் பரப்ப முடியுது. அப்ப இவரெல்லாம் எப்படி நம்மளை ஏமாத்திருப்பாங்கன்னு தான் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த விவகாரத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியுது ஈஸியா. இவ்வளவு பொய்ய சொன்னா இன்னைக்கு என்ன மாதிரி 1000 பேர் கேள்வி கேட்கறதுக்கு இருக்காங்க, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்போம். நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு படிச்சிருக்கோம், நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கும். ஆனா இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் நம்மளை என்னென்னலாம் சொல்லி ஏமாத்திருப்பாங்கன்றதுனால யூகிச்சே பார்க்க முடியல. இன்னைக்கு அந்த காலை உணவு திட்டத்தின் போது முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு படிக்கிறதே இவங்களுக்கு இவ்வளவு வயது எரியுது, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்க அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் சுட்டி காட்டிருப்பாரு. அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஒரு அரசியல் கட்சி கொண்டு வருது, அது என்னுடைய ஸ்தானத்தை தாங்கி இருக்கு அப்படின்றதுனாலேயே அது மக்களுக்கு விரோதமாக எவ்வளவு இருந்தாலும், மக்களினுடைய வாழ்நிலை அதுக்காக பாதிக்கப்பட்டாலும் அதை பத்திலாம் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அதுக்கு முட்டு கொடுப்பேன், முட்டு கொடுத்து தப்பான டேட்டாவை கொடுப்பேன், டேட்டாவை நான் மேனிபுலேட் பண்ணுவேன், டேட்டாவை நான் ஏமாத்துவேன், அதை நான் மாத்தி பேசுவேன், மக்களிடையே திட்டத்தை வந்து குழப்புவேன் அப்படின்னு குழப்புற இந்த மாதிரியான நபர்களை சத்தியமாக இந்த சமூகம் வந்து புறக்கணிக்கும். அப்படி புறக்கணிக்கல அப்படின்னா இன்னும் நம்ம தலையில நம்மளே மண்ணை தான் வாரி போட்டுப்போம். ஏன்னா அந்த அளவுக்கான பொய்யை விஷத்தை வந்து இவங்க சமூகத்துல பரப்பிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் இது. முன்னாடி நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், பட் பல்வேறு காரணங்களால நம்மளால பேச முடியல. த்ருவ் ரத்தியுடைய வீடியோ வந்தப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் தொடர்பாக அவர் பேசும்பொழுது நிச்சயமாக இந்த மக்கள்கிட்ட நம்ம கடத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பாக டீடைல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு எஸ்பிஐ என்ன பண்ணிருக்காங்க, எஸ்பிஐ எவ்வளவு டாஜ் பண்ணிச்சு ஒரு டேட்டாஸை கொடுக்கறதுக்கு உச்சநீதிமன்றம் எப்படி திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருந்தாங்க, கொடுங்க டீடைல்ஸை கொடுங்க, இசிஐட்ட கொடுங்க, மக்கள் பார்க்கணும், மக்களுக்கு தெரியாம இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கு, இதுல மக்கள் தெரிஞ்சுக்கணும், மக்களினுடைய பார்வைக்கு போகணும். உச்சநீதிமன்றம் பல முறை கொட்டிய பிறகுதான் இன்னைக்கு டேட்டாலாம் நம்ம கையில வந்து சேர்ந்துருக்கு. அப்போ
நேரடியாக நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான பொய்யை எல்லாரும் மறைக்க முயற்சிக்கும் பொழுது அது பொய்யே கிடையாது, ரொம்ப நியாயமான ஸ்கீம் அது, அதன் வழியாக மட்டும்தான் நம்ம வந்து எலெக்ஷன் ஒரு கட்சிக்கு வந்து காசு கொடுக்க முடியும், எல்லாமே வெயிட் பண்ணின்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னா இவர் யார் என்ற கேள்வியை நான் மீண்டும் மக்களிடையே வைக்க விரும்புகிறேன். அண்ட் திரும்ப ஒரே கேள்விதான், இவ்வளவு யோக்கியமான உத்தமமான ஸ்கீம் அப்படின்னா எதுக்கு உச்சநீதிமன்றம் அது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லணும்? பாண்டிய பதில் சொல்லலாம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.